நான் உசிரி என்ற படம் தான் பார்த்தேன், டிஜேயோட மூவி. சூப்பராக இருந்துச்சு. ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், நான் என்ஜாய் பண்ணேன். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஓவராலாகவே படம் நான் என்ன பர்பஸ்க்காக, என்டர்டெயின்மெண்ட்காக தானே வரும், போர் அடிக்காமல் சூப்பராக போச்சு. எல்லாமே சூப்பர். நீங்கள் தான் பார்க்கணும். எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டால் இது ஒரு லவ் ஸ்டோரி, லவ்வில் நடக்கிற ஒரு விஷயங்கள், அப்புறம் ரிலேட்டடாக ஒன்று இருக்குது. நீங்கள் போய் பாருங்களேன். கண்டிப்பாக தாராளமாக பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். 10க்கா? நான் ஒரு 9. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. டிஜே ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ஆதித்யா கதிர், பாவல்னு, அப்புறம் நம்ம மியூசிக் டேரக்டரில் மியூசிக் சூப்பராக போட்டிருக்காரு. மியூசிக்கில் ஜனனி அவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. எல்லாருமே எல்லாம் நடிச்சிருக்காங்க. காமெடி இருக்குது, லவ்ஸ் இருக்குது, எமோஷனல் இருக்கும், எல்லாமே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இல்லை, ஒரு லவ் ஸ்டோரி எப்படி போவோம் அப்படி போவோம். டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி, அவ்வளோதான். ஒரு ட்ரூ ஸ்டோரியாக எடுத்திருக்காங்க அப்படின்னாங்க. அது நல்லா இருக்குது. உசுரே டிஜே அவர் நம்ம ஆதித்யா கதிரெலாம் எடுத்திருக்காங்க. ஆமாம், ஜனனி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பாருங்கள், தேட்டரில் வந்து பாருங்கள், படத்துக்கு ஆதரவு கொடுங்க, அவ்வளோதான் என்னுடைய. டிஜே நல்லா நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஆனால் செகண்ட் ஹாஃபில் அந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கல. அதேமாதிரி விஷுவலாகவும் சூப்பராக இருந்துச்சு. கேமரா இருக்குது, இந்த பட்ஜெட்டில் பண்ணது பெரிய விஷயம். ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். புரியல. ஜனனி நல்லா, அதுதான் அவங்க தான் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு நல்ல ரோலும் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஷட்டிலாக தான் போகுது. ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்குது. ட்விஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் நல்லா இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட்டு நான் எதிர்பார்க்கல. சாங்ஸ் விஷுவலாக பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. விஷுவலும் நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம், எந்த அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. நல்லா இருக்குது. தேங்க்யூ ப்ரோ. படம் வேறு லெவலில் இருந்தது. உசிரே டிஜேவும் ஜனனியும் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. எஸ்பெஷலி டேரக்டர் நவீன் அண்ணா, அவர் வந்து தரமாக பண்ணிட்டாரு. கிளைமேக்ஸ் வந்து யாருமே எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவு இருந்தது ப்ரோ. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது. எல்லாரும் வந்து பாருங்கள், தியேட்டரில் வந்து பாருங்கள். ஓகே ப்ரோ. சாங்ஸ் எல்லாமே மெலடி ப்ரோ. டிஜேக்கு அப்சல்யூட்டாக வேறு லெவலில் இருந்தது. டிஜேவை பழைய டிஜேவாக பார்த்த மாதிரி இருந்தது. அந்த முட்டுல பார்த்த மாதிரி இருந்தது. செம்மையாக இருந்தது ப்ரோ. ஜனனியும் நல்லா பண்ணியிருந்தாங்க. தங்கதுரையும் வேறு லெவல் பண்ணிட்டாரு ப்ரோ. ஓகே. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னல் லவ் ஸ்டோரி. கிளைமேக்ஸ் வந்து யாருமே லவ் ஸ்டோரியில் இப்படி முடியும்னு நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வேறு லெவலில் இருந்தது. ஓவராலாக ஃபேமிலி எல்லாரும் வந்து பார்க்குற படம் ப்ரோ. எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பாருங்கள், அதுதான் உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக 9 கொடுக்கலாம் ப்ரோ. நான் உசுரே பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவங்க ஜனனி டிஜே கிட்டேருந்து இப்படி ஒரு ஆக்டிங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஜனனியை பிக் பாஸ்லேயும் கடைசியாக விஜய் மூவியில் பார்த்தது தான். பட் அவங்க இந்தளவுக்கு ஒரு நல்ல எஃபர்ட் போட்டு நடிப்பாங்களான்னு பார்த்தா நல்லா இருந்தது. உண்மையாகவே பேருமே நல்லா இருந்தது. நீட்டாக ஒரு அவங்க பேருமே நல்லா இருந்தாங்க. பார்க்க க்யூட்டாக நீட்டாக இருந்தாங்க. ரொம்ப அடிதடி சண்டை ரத்தம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி சூதிங்காக ரிலாக்ஸ்டாக நல்லா இருந்தது பார்க்க. காமெடி நல்லா இருந்தது. தங்கதுரை ஆக்சுவலாக அவருக்கு பேர் தெரியல, ஷார்ட்டாக இருப்பார் அவர். ஆதித்யாவில் வருவார், அவர் பேர் தெரியல. பட் அவரு காமெடி அவங்க அந்த நல்லா இருந்தது. காம்போ நல்லா இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மெல்வினும் நல்லா பண்ணியிருந்தார் சப்போர்ட்டிங் கேரக்டரில். சூப்பராக இருந்தது. சாங்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. உண்மையாகவே சொல்ல போனால் அவர் டெபியூ தமிழில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார் சொன்னாங்க. அவர் மலையாள மியூசிக் டைரக்டர் சொன்னாங்க. பட் தமிழில் அவர் ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல. ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். மியூசிக் வந்து பேக்ரவுண்டும் சரி, அந்த சாங்ஸுமே சரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லிரிக்ஸ் எல்லாம் அமேசிங்காக இருந்தது. சாங்லாம் பயங்கரமாக, ரொம்ப சிம்பிளான வேர்ட் தான், ட்ரிக்கியாகவும் இல்லை. பாட்டு பாடுறதுக்கு நம்மளும் பாடுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இல்லை. ஆக்சுவலாக அது அவ்வளோ இதுவாக தான் இருந்தது. நல்லா இருந்தது. லிரிக்ஸு சாங் எல்லாமே சூப்பராக இருந்தது. 5 சாங் இருக்குது. ஓப்பனிங் சாங் திருவிழா சாங், க்ளோசிங் சாங் அங்கே வந்து சித்ராமா பாடியிருக்காங்க. அதில் வந்து அதை கேட்கும்போது எனக்கு தண்ணி வந்துருச்சு லிட்ரலி. அது ஒரு மாதிரி ரொம்ப சேட் சாங் தான். சூப்பராக இருந்தது. அது 5 சாங்குமே அமேசிங்காக இருக்குது. இல்லை இதுதான்லாம் இல்லை, எனக்கு 5 சாங்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. கிராமத்தில்
லவ் ஸ்டோரி. அதை சொல்லிட்டு அப்புறம் எப்படி பார்ப்பாங்க? அதுதானே ட்விஸ்ட்டு. கிராமத்து லவ் ஸ்டோரி. பட் அது ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் டீனேஜர்ஸ் வந்து பெட்டராக பார்க்கறது நல்லது. ஏன்னா யாரும் ஏமாறாமல் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறையா அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு. பார்த்தாங்கன்னா அது ஏமாறாமல் இருப்பாங்க. இது ஒரு அந்த மாதிரி படம் தான். தாராளமாக பார்க்கலாம். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. ரேட்டிங்லாம் எனக்கு தெரியாது. அவுட் ஆஃப் 10னா நான் ஒரு 8 கொடுப்பேன். 7.5 to 8 கொடுப்பேன். நல்லா மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சினிமோட்டோகிராஃபி அமேசிங்காக இருந்தது. ரெண்டுத்துக்கும் நான் கொடுத்துருவேன். உசிரே படம் பார்த்தேன் பிரதர், ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல படம், நல்ல கதை, நல்லா பண்ணியிருக்காரு டிஜே அண்ட் ஜனனி 2. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. மியூசிக் ரீரெக்கார்டிங் நல்லா இருக்குது. நல்ல மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த படம் எனக்கு ப்ளஸ் என்னென்னா செகண்ட் ஹாஃப் தான் ப்ளஸ்ஸாக தெரியுது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். இது சொல்ல வர்றதை தாண்டி இது ஒரு ரியல் இன்ஸ்டன்ட், உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை அப்படியே படமாக பண்ணியிருக்காங்க. அது எப்படி சொல்கிறது, ஒரு ரியல் இன்ஸ்டண்ட்டை எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே ஓகே.